2000 ஆண்டுகளுக்கு முன்பு உலக வாணிபத்தை கட்டுப்படுத்திய துறைமுகங்கள். பூம்புகார் ஒரு காலத்தில் கப்பல்கள் நிரம்பிய துறைமுகமாகவும் சோழர்களின் தலைநகரமாகவும் திகழ்ந்தது. ஆனால் இன்று கடலின் ஆழத்தில் மறைந்த வரலாறாக மாறிவிட்டது. முசிறி என்கிற முசிறி பட்டணம் ரோமையும் தமிழையும் இணைத்த துறைமுகம். தங்கத்திற்கு இணையாக மிளகை உருவாக்கிய ஒரு நகரம். இன்று அந்த நகரம் கேரளாவின் கொடுங்கல்லூர் அருகே உள்ள பட்டணம் தொல்லியல் தளமாக மாறியுள்ளது. கோர்க்கை இது ஒரு உலக புகழ் பெற்ற முத்து துறைமுகம். கடல் பின்னோக்கி சென்றது. ஆனால் கோர்க்கையின் புகழ் செல்லவில்லை. கோர்க்கை கிராமம் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அழகன்குளம் ரோமானிய தங்க நாணயங்களை கண்ட இடம். தமிழக துறைமுகங்கள் உலக வாணிபத்தின் ஒரு பகுதியாக இருந்ததற்கான சான்றுதான் அழகன்குளம். இது ராமநாதபுரம் மாவட்டம் வைகை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. அரிக்கமேடு ரோமானியர்கள் தங்கி வணிகம் செய்த துறைமுகம். ரோமானியர்கள் வாழ்ந்த வணிக குடியிருப்பு சிதிலமடைந்து இன்றும் அமைதியாக நிற்கின்றன. அரிக்கமேடு பாண்டிச்சேரிக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு தொல்பொருள் ஆய்வு தளமாகும். குதிரைமலை ஈழத்தில் இருந்த தமிழ் துறைமுகம். சங்க காலச்சேர மன்னனின் தளபதியான பிட்டங்கொற்றன் குதிரைமலையை ஆட்சி செய்ததோடு ரோம், எகிப்து மற்றும் சீனா போன்ற நாடுகளுடன் வணிகத் தொடர்புகளை நிர்வகித்தார். குதிரைமலை மன்னார் வளைகுடாவில் அமைந்துள்ள ஒரு பண்டைய துறைமுக நகரமாகும். தொண்டி சங்க காலத்தில் புகழ்பெற்ற துறைமுக நகரம். பாக் நீரிணை அருகே கடல் வாணிபத்தில் முக்கிய பங்கு வகித்தது. இன்று ஒரு சிறிய கடற்கரை நகரமாக மட்டுமே உள்ளது. காயல்பட்டினம் சங்க காலத்திற்கு பிறகும் வாணிபத்தை தொடர்ந்த நகரம். பாண்டிய மன்னர்களின் குதிரைப்படைக்காக ஆயிரக்கணக்கான குதிரைகள் அரேபியாவிலிருந்து இங்கு இறக்குமதி செய்யப்பட்டன. காயல்பட்டினத்தின் மிக பழமையான தெருவான பரிமார் தெரு இதற்கு சான்றாகும். நாகப்பட்டினம் பல காலங்களை கண்ட துறைமுகம். சங்ககாலம், சோழர் காலம் அனைத்தையும் தாண்டி இன்றும் தமிழகத்தின் செயல்படும் துறைமுகங்களில் ஒன்றாக திகழ்கிறது.